ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல 10th எக்கனாமிக்ஸ்ல இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதன் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து ஒரு 30 கேள்வி பார்க்க போறோம். எக்ஸாம்ல விஷயத்துல ஞாபகம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இந்த லெசன் எத்தனை பேர் 30க்கு 30 இருக்கிறீங்கன்னு சேலஞ்ச் பண்றேன். கொஸ்டின் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஈஸியா இருக்கலாம், மாடரேட்டா இருக்கலாம், டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஆனா டைம் கம்மியா கொடுப்பேன். பட் எத்தனை பேர் எவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குறீங்கன்றதையும் பார்த்தலாமா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எத்தனை பேர் சேலஞ்சுன்னு போடுறீங்க பார்க்கலாம். போடுங்க பார்க்கலாம். சேலஞ்சுன்னு போட்டாதான் வருவேன். கமான் ஸ்பீடா. அப்புறம் 30 எடுத்துருவீங்க. டிஎன்பிசி இப்படிதான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுவோம். தைரியமா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் உங்களுடைய ஃபியரை அப்படியே பிரேக் பண்றேன். உங்களுடைய பயத்தை எல்லாத்தையும் தூக்கி தூரம் அடிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ரெடியா? கேள்வி எண் 1. இந்த மாதிரி டிஎன்பிசி கேட்டா நான் ஏன் தப்பு பண்ண போறேன்? ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே தப்பா பாருங்க. ப்ராடக்ட் மட்டும் நம்ம வச்சுக்கோங்க, உற்பத்தி வேற, உற்பத்திகள் வேற. சரிங்களா? அடுத்தது, மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை உருவாக்கிய பூட்டான் மன்னர் யார்? எதிர்பார்க்கல இல்ல, கொஞ்சம் ஈஸியா கேட்டு மாடரேட்டா கேட்பேன்ட்டு அடுத்தடுத்து கேள்வி பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே இருக்கு. வச்ச கேள்வியே மாத்தி மாத்தி கூட வைப்போம். பட் என்ன பண்ண, நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. பாப்போம். ஜிகாமே திங்கே வாங்கே அப்படின்ற ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டு வார்த்தையை உருவாக்கியவார்னு சொல்றாங்க. அடுத்தது, சொன்ன எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், ஜிஎன்பி பத்தி கேட்டிருக்கேங்க. எங்கே ஜிஎன்பி கொடுத்துருக்கேன்னா ஃபார்முலா வச்சு கேட்பீங்க எதிர்பார்க்கலையா? கண்டிப்பா கேட்பாங்க. உங்களை நம்மள ஒரு மார்க் எடுக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மள ஒரு மார்க்கை தூக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? வெளிநாட்டின் மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினா போதும். அடுத்தது, நிகர உள்நாட்டு உற்பத்தி, என்டிபி, நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பார்க்கலாம். கிளாஸ்ல நம்ம சொன்னதை கவனிச்சுதான் அடிச்சு தும்சம் பண்ணிக்கலாம் பாருங்க நேரத்துல. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், குட். ஆப்ஷன் டி, தேய்மானம். மைனஸ் தேய்மானம்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மைனஸ் தேய்மானம், அதுதான் ஃபார்முலா சொல்லுவாங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும்? அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது எங்க உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். ஆஹா சார், எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த கேள்வி இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் எந்த இயர் ஆனாலும் உங்களுக்கு இந்த கேள்வி மறக்காதுங்க, நான் கேரண்டி சொல்றேன். சூப்பர். பூட்டான் நாடு அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா போதும். அடுத்தது, தொட்டு உணர முடியாத பொருட்கள், தொட்டு உணர முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் பொருளியலில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இது ஒரு ஜெனரலிஸ்டிக் கான்செப்ட் கொஸ்டின். தொட்டு உணரவே முடியாது, இதெல்லாம் தொட்டு உணர முடியுமா பாருங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ, பணிகள் என்று அழைக்கப்படுகிறது. இதை மட்டும் அடுத்து, எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது? மொத்த மகிழ்ச்சி குறியீட்டை எந்த ஆண்டு ஐநா சபை நிறைவேற்றியதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ, 2011ஆம் ஆண்டு. அடுத்து, இந்தியாவில் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர்? அது என்னன்னா அப்படியே ஃபுல்லா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு, நியூஸ் பேப்பர் எழுதியிருப்பாரு. அட் த சேம் டைம் இந்தியாவின் குரல் நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஷ்ட் கோஃப்தார் நியூஸ் பேப்பர் எழுதியிருப்பாரு. ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் 2வது தலைவராக இருந்திருப்பாரு.
அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது 9வது கேள்வி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இதுல இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு ஐ என்பது என்னன்னு கேட்டிருக்கேன். இப்ப சொன்னீங்கல்ல சார் வந்து எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியான பேசிக்ஸ் கேள்வியை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா அடிச்சுட்டு வந்துடலாம். கன்சியூமர், கவர்மெண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், வெளிநாட்டின் மூலம் ஈற்றிய வருமானம் சொல்லக்கூடியது. அவ்வளவுதாங்க. முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர் சொல்லக்கூடியதுதான் ஐய குறிக்கும். அடுத்தது 10வது கேள்வி. ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி சைமன் குஸ்னட்டால் தான் உருவாக்கப்பட்டதுன்றது சொன்னா போதும். அடுத்தது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. எத்தனை பேர் ஸ்பீட் ஆன்சர் பண்ணி போகிறோம்? HDI அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ 1990ஆம் ஆண்டு தான் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க படிச்சு. பயன்களில் ஜிடிபி பயன்களில் தவறானது இதுன்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி தான். இது வந்து தனியார் துறையை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுது தனியார் மயமாதல் வருங்க. இது எல்லாமே கரெக்ட் தான் ஜிடிபியை பத்தி. அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைபாடுகள் எது? குறைபாடுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கேன். சேலஞ்சிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா நடத்தும் போது சூப்பரா சொன்னோம். அவ்வளவுதாங்க. ஜிடிபியின் தரத்தை மட்டும் அளவிடுகிறது. ஜிடிபி பொருளோட தரத்தை அளவிடாது. என்ன பண்ணும், உற்பத்தியை மட்டும்தான் அளவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப குறைபாடுகள்ல இது வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தரத்தை அளவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இது கரெக்ட். பட் இது வந்து பாத்தீங்கன்னா குறைபாடுகள் சொல்லும் போது இது தப்பு தான் சொல்றாங்க. அடுத்து ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறேங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் ஏ மத்திய புள்ளியியல் அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடியதான் பாக்குறாங்க. அடுத்தது 15வது கேள்வி. இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்பட்டு அவற்றுள் தவறானது எது? படம்லாம் போட்டேங்க. ஆப்ஷன் டி தவறு. மீதி எல்லாம் கரெக்ட். விவசாயத்துறை, தொழில்துறை, வாணிகத் துறை கரெக்ட். நிர்வாகத்துறை கிடையாது. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் வேளாண் துறையை எவ்வாறு அழைக்கலாம்? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ முதன்மை துறை என அழைக்கலாம். அடுத்தது இந்திய செலாவணிக்கு எது பயன்படுத்தப்படுகிறது? ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின். இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ ரூபாய் மதிப்பில் தான் செலாவணி வைக்கப்படுகிறது. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு அம்சமாகும். இது யாருடைய கருத்துங்க? அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. அமர்த்தியா சென்னுடைய கருத்து தான் இது. இந்த மாதிரி அறிஞர்கள் கருத்து தயவு செஞ்சு எழுதி ஓட்டுக்குங்க.
பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது முக்கியமாக கருதப்படுகிறது? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ மனித மேம்பாட்டு குறியீடு தான் கருதப்படுகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் எந்த ஆண்டு முதல் இந்தியா அனுமதித்தது? அப்போ பாருங்களேன், நீங்க ஒரு ஜென்ரலா யோசிங்களேன். ஒரே விஷயத்தை தான் டிஎன்பிசி கேட்டுட்டு இருக்கான். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? எக்கனாமிக்ஸ் கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்பவும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எது ஒண்ணு கஷ்டம் நினைக்கிறீங்களோ அது கஷ்டம் தான். எது ஒண்ணு ஈஸி நினைக்கிறீங்களோ அது ஈஸி தான். உங்களுக்கு ஈஸி வேணுமா, கஷ்டம் வேணுமா, வேலை வேணுமா? ஐயா என்னங்க ஐயா குழப்பறீங்க? எல்லாமே வேணுங்க உங்க வாழ்க்கையில. 1900 எல்பிஜி தான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே சொல்லல. அடுத்து 21வது கேள்வி. எஸ். இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியால் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரித்துள்ளது? ஜிடிபியோட நிலையான வளர்ச்சியால் இது ஏதோ செக்டார் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. எந்த செக்டார்? நம்பனாலும் அதான் நிச்சயம். தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையுமே தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காது. காரணம் இதுதான், ஜிடிபி தான் சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை 5 வயதுப்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள எத்தனை சதவீதம் பேர்? இது ஒரு டேட்டாங்க. ஆப்ஷன் ஏ 44% பேர் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றேன். அடுத்தது 23வது, மனித வள மேம்பாட்டு குறியீட்டு எந்த நாட்டவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதெல்லாம் தப்பு பண்ணுவீங்க. பாருங்க, இந்த 5 நாள்ல ரிப்பீட்டடா சில விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ரிப்பீட்டடா எல்லா புக்லயுமே ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கா? அவன் எப்படியும் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கா பாருங்க. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிச்சா உங்களுக்கு? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் தான் ரைட். அடுத்து, கீழ்காணும் இந்தியாவின் வேளாண் கொள்கைகளுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். இந்த வேளாண் கொள்கைகள் தவறானது. பொறுமையா படிக்க போறோம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி வெளிநாட்டு பொருட்களுக்கான சந்தையை அணுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அடுத்தது 25வது, எந்த ஆண்டு முதல் பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க? அப்ப தொழில் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடிச்சிடலாமா? அவ்வளவுதான். சூப்பருங்க. ஆப்ஷன் பி முதல் தொழில் கொள்கை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொழில்களுக்கும் முக்கிய காரணமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 26வது, மொத்த தேசிய மகிழ்ச்சியின் 4 தூண்களாக கருதப்படுபவற்றுள் தவறானது எது? இதுல ஏதோ ஒண்ணு தவறானது. அவ்வளவுதான். ஆப்ஷன் டி நிலையான ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா தவறானது. அடுத்து, நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். எத்தனை பேர் ஸ்பீடா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். கொஸ்டின் வந்ததே வரலாம் யோசிக்க கூடாது. வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணி தூக்கிடணும். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி கரெக்டா பாருங்க. தேய்மானம் வந்துச்சுன்னா, அது மைனஸ் தேய்மானம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அதை அப்படியே போட்டுருங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. சரிங்களா? இரண்டாம் நிலைத்துறை என்று அழைக்கப்படும் தொழில் துறைகள் அல்லாதது எது? எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். அதுல எடுத்துக்காட்டுல இது கிடையவே கிடையாது. பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணி பாக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க. கால்நடை பண்ணைகள், சுரங்க தொழில்கள் இதெல்லாமே எந்த துறையில வரும்? முதல் நிலைத்துறையில வருமா பாருங்க. இது எல்லாமே எதுல வருது? தொழிற்சாலைகள்ல. இரண்டாம் நிலைத்துறையில வருதுன்றது சொல்றாங்க. அடுத்தது 29வது, விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடாகும்?
குட் குட் குட். ஆப்ஷன் ஏ இரண்டாவது பெரிய நாவல். அடுத்து ஸ்பீடா ஆன்சர் பண்ணாம பொறுமையா ஆன்சர் பண்ண போற தெரியுதா பாருங்க. Okay. அவ்வளவு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது எல்லாமே தப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி மேட்ச் ஃபாலோயிங் கேட்டாலும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன், செய்றீங்களா? ஸ்பீடா செய்ய போகலாம். 30க்கு எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்க பார்க்கலாம். நான் பாக்குறேன். அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி. எனக்கு என்ன ஸ்டோரினா, எனக்கு எந்த ஸ்டோரியும் கிடையாது. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ரெகுலரா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.